அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே என்னென்ன கடவுள்களை என்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, அதன்படி ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து, நாடெங்கும் நார்த் டு சவுத் நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்தவர்கள் நான் பிராமின்ஸ். கடவுளை காணும் சூத்திரங்கள் கொண்டவர்கள் என்பதனால் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்கள். நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். கெட்டனை பிடித்த பிராமணர்கள் அங்கே எப்படி நுழைவார்கள்னே தெரியாது. எல்லா இடத்துலையுமே ஏமாந்து போயிடுவான். வெளியிலேருந்து நுழைவான். நல்லா கொண்டு வருவாங்க ஒரு சமயத்தை. யூத சமயம், பௌத்தம், சமணம், சைவம், வைணவம் எல்லாம் கொண்டு வரும். ஆனால் வெளியிலேருந்து இவன் நுழையிறது அது ஒரு சாபக்கேடு மாதிரி. அது நுழைஞ்ச உடனே அப்புறம் அவன் வேலையெல்லாம் காட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அவன் கைப்பற்றி கொண்டு முதல்ல உயர்ந்த வார்த்தைகளெல்லாம் பிடுங்கி தான் அதை தனக்கு ஆக்கிக்கின்னு மற்றவங்களை உபயோகப்படுத்தாமல் பார்த்துவான். இதை நான் பல விதத்தில் சொன்னேன். பிராமணன்ற வார்த்தையை கூட பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன். பிரம்மம் என்றால் இறைவன் அர்த்தம். அப்படின்வாங்க. அந்த இறைவனை உணர்ந்தவன் மாத்திரம்தான் பிராமணன். அதை முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, பிறப்புனால நாங்கள் இவங்கெல்லாம் பிராமணன்னு சொல்ல வச்சு மொத்தம் யாரும் பிராமணன் இல்லைன்னு ஆக்கி சரியா போச்சு. அதை விளையாடுவோம். அதை விளையாடுறோம். எப்படி விளையாடுறான்னா, நான் பிராமின் கிருஷ்ணர், அவர் எழுதிய கீதை, நான் பிராமின் ராமபிரான், இவங்கள வச்சு விளையாடுவோம். அதுதான் அதனால்தான் அவன் சாதாரண வஞ்சகம் இல்லை, படுமோசமான வஞ்சகம். ஏதோ ஒரு ஹரேராமா இயக்கத்தில் இருந்து ஒரு கிளிப் ஒன்று போட்டாங்க, தமிழில் மொழியாக்கம் பண்ணி. அதில் பார்த்தா அதை நிறுவனவர் ரொம்ப கூலாக அடிக்கிற. அவங்க நாள் பூராமல் சொல்கிறதே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த பஜனை தான். ஆனால் கூலாக அடிக்கிறப்பல நான் பிராமணர்லாம் நாய்ங்க, அவங்கள மேய்கிற எஜமானர்கள் பிராமணர்கள்னு சொல்கிறாரு சார். அதை அந்த கிளிப் போட்டு இணையதளத்தில் சுற்றின்னு வருது கீழே தமிழில். அது டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு என்னடா இது, நான் அப்போ அதில் இருக்கிற நான் பிராமணில் கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாமல் அது ஏற்றுக்கின்னு தான் இருக்கிறான். தெரியுதா? அந்த மாதிரி அவ்வளோ டேலண்டட் இவனுக்கு. அந்த ராமர் நான் பிராமின்னு, அவங்க சொல்கிற ஹரே கிருஷ்ணான்றதே நான் பிராமின்னு. என்னடா இது, இவங்கள வைத்து நான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோமே, இது மாதிரி அவங்க இதுவே இவ்வளோ கேவலப்படுத்துகிறோமே. தீரல் கூட அவனுக்கு அந்த மேனஸ்ன்றதே இருக்கே இருக்காது. கடவுள் விஷயத்திலேயே இருக்கே இருக்காது. இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஒரு உதாரணம், முருகப்பெருமானுடைய துணைவியார் 2 பேரில் வள்ளி தேவியான இருக்கிறாங்க. வள்ளியம்மை குறவள்ளின்னு பேர் இல்லையா, மலைக்குற மகள். இப்போ அதை பூஜை பண்ணின்னு இருக்கும்போதே அந்த சந்நிதியில் யாராவது நரிக்குறவர்களோ இல்லை வேறு மலைக்குறவர்களோ வந்தால், நரிக்குறவர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க, மலைக்குறவர்கள். பச்சை மலை, பவள மலை, எங்கள் மலை அம்பேன்னு அந்த குற்றால குறவஞ்சி கூட இருக்கும். இப்போ கூட நம்ம குற்றாலத்துக்கு போனால் அங்கே அதை கையில் எது வச்சுன்னு உங்களுக்கு குறி சொல்கிறேன் ஜோசி அப்படின்லாம் வருவாங்க. ஆனால் அவங்க வந்தால் நீங்கள் வள்ளி குரத்தி எது பூஜை பண்ணின்னு உட்காந்துக்கிற அவங்கள பார்த்து குறக்கூட்டம் அப்படின்னு ஒரு கேவலமாக பேசினா, அப்போ அந்த வள்ளி அம்மை அங்கே இருக்கிறாங்கன்னு உண்மையிலேயே அவன் மதித்து அப்படி பேசுவானே, அது எவ்வளோ பெரிய ஒரு மேனர்ஸ் இல்லாத விஷயம். அதை பாப்பம் பச்சே செய்வோம். அதே மாதிரி நான் பார்த்தா அபுக்குனாச்சு எனக்கு. இப்போ தான் ஒரு போன வருஷம் தான் அதை அமிச்சாங்க, எல்லா இடத்துலையும் சுற்றின்னு வருது இந்த வீடியோன்ட்டு. பார்த்தா ஓப்பனாக சொல்கிறா போல், ராமர் கிருஷ்ணரையும் நான் பிராமின்னு வச்சியே அவ்வளோ பெரிய அமைப்பை நிறுவி இது பண்ணிவிட்டு உடனே இதை போல் நாய்ங்க அப்படிலாம், இதை போல் அது பிராமணர்களுடைய விஷயம். இப்போ இந்த சூத்திரர்கள்னு சொன்னேன், கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாரமாக ஒன்று சொல்லின்னு வரேனே, விநாயகரை நான் கண்ட விதத்தை உங்களுக்கு தீட்சையே கொடுத்து, பஞ்சமுக கணபதி தீட்சையை கொடுத்து சங்கடஹர சதுர்த்தி பூஜை பண்ண வைக்கிறேன். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்தால் எல்லாரும் சேர்ந்து 108 விநாயகரை வச்சு பூஜை பண்ண வைக்கிறேன். நவராத்திரி வந்ததுன்னா வசந்த நவராத்திரி பங்குனியில் வருகிறது. சாரதா நவராத்திரி 2 நவராத்திரிக்கு 9 நாள் 10 நாளும் அம்மை போற்றி பூஜை பண்ண வைக்கிறேன்.
இப்போ நான் கடவுளை கண்ட சூத்திரன்னா இல்லையா? ஒரு கடவுளையும் கண்ட சூத்திரத்தை தானே உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். பக்தி பயிற்சி தான் நான் கொடுக்குறேன். யோக பயிற்சின்றது நாடி சுத்தியோட முடிச்சுக்கிறேன், அது போதும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற பயிற்சி மனப்பயிற்சி. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவே ஒரு பெரிய ஒரு பைல்வானாவோ இல்லை ஒரு இதுவாகவோ இருந்த ஆய்வுன்னு வந்து ஹெல்த்தியாகவே இருந்துட்டு 100 வயசு கூட இப்போ கூட ஜிம்மி கார்ட்டர் 100வது வயசில் காலமானார்னு போடுறான் என்னைய செய்தி. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி 100 வயசே கூட வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து இருந்தால் கூட கடவுளை காட்டுவது எது? இது எல்லா பயிற்சியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு செய்யப்படுகிற பயிற்சி, கொடுக்குற பயிற்சி. ஆனால் கடவுளை காட்டுவதற்கான தகுதி என்பது மனச்செம்மையை பொறுத்தது தான். மனச்செம்மையாக வேண்டும். எல்லா சமயங்களுமே இதைத்தான் வலியுறுத்தும். புத்தருடைய பௌத்தமோ, இயேசுரானுடைய கிறித்தவமோ, முகமது நபிகளுடைய இஸ்லாத்தோ, இங்கே சைவமோ வைணவமோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனச்செம்மை தான் அந்த இடத்துல முக்கியம்னு சொல்லுவோம். அதனால் நான் அந்த மனச்செம்மைக்கான பயிற்சிகளை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுறதா? அதனால் நீங்கள் நிறைய உங்களுக்கு வந்து மூச்சு பிடி, காற்று இழு, அதிகபட்சம் நாட்டிய பயிற்சி சொல்லி கொடுத்தேன். எனக்கு 60 தாண்டினோடனே எனக்கு கை கால் பிடிச்சி விட்டேன். அதோட இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னு 2 சுற்று சொல்லி கொடுத்துட்டானா இங்கே இந்த இடத்துல. அப்போது நான் எதை சொல்லி கொடுக்குறேன்னா மனச்செம்மை. அப்போ மந்திரன்றாங்களா சுவாமி, மந்திரப்பவர், சம்ஸ்கிருத மந்திரப்பவர். அதை நான் சொல்லிட்டேன். சம்ஸ்கிருத மந்திரப்பவர் எப்படி ராஜாங்கள்லாம் முட்டாளாகி எப்படி ஓஞ்சானுங்க சொல்லிட்டு சொன்ன. பாப்பம் புழு நம்புறதை விட ஒரு பெரிய முட்டாள் தானே எதுவும் இல்லை. அதுதான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ராஜாங்களே முட்டாளாக்கிட்டானுங்க பாரு. ஒரு ராஜா 2 ராஜா இல்லை, போய் ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாரும் முட்டாளாக்கிட்டானுங்க பாரு. மந்திரப்பவர் அவனுங்க படைபலத்தை பெருக்கி, வீரத்தை பெருக்கி, நாட்டை தற்காத்துக்கிறதுக்கு பதிலாக மந்திரத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம இவனுங்க மந்திரம் தான் காப்பாற்றுதுன்னு நினச்சிக்கினேன். அந்த என்னது மிருத்யுஞ்சய யாகமோ யோகமோ பண்ணி எதிரி அழிக்கிற மந்திரமோ யாகம்லாம் பண்ணி இதில் கோட்டை விட்டானு. எப்போ ஒற்றர்கள் போயிருக்கணும், துப்பாக்கின்னு ஒன்று வச்சுக்கிறான் வெளிநாட்டுக்காரன், வந்தானா நம்ம தோற்று போய்டுவோன்னு தகவல் வந்திருக்கணும். அது எப்படி தயாரிக்குதுன்னு இவனுக்கு ரகசியமாக பண்ணணும் வந்து அப்புறம் இவன் தயாரிக்கணும். அதெல்லாம் இருந்திருந்தால் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்திய நாடு. அதெல்லாம் எதுவுமே எழுதி கோட்டை விட்டானுங்க. ராஜா ராஜா அப்படின்ட்டு தானம் கூட, தர்மம் கூட, அசுவமேதையாக இவனுக்குள்ளேயே மூட்டி விட்டு இவனுக்குள்ளேயே சேர சோழ பாண்டிய சண்டை போட்டுக்கோ, மண்டையை ஒடிச்சிக்கோ. இப்படியே இருந்துட்டவ அங்கேருந்து வெளில தான் தூரத்துலேருந்து டுப்புக்கிட்ட முடிச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டான். வில்லாளி வீரர்கள் அப்போ இருந்தாங்க. அது வில்லு அம்பு கூட தூரம் போய் அடிக்கிற இது. ஆனால் நீங்கள் சமீபத்து காலத்தில் இவங்க தோத்த சண்டையில எல்லாம் பார்த்தா அந்த வில்லை வைத்து சண்டை போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்காது. எல்லாம் காலாட்படை, வாட்படை, குதிரைப்படை, யானைப்படைன்னே போட்டிருப்பாங்களா சண்டையை தவிர. அந்த வில் வித்தையில் சிறந்திருந்தால் அவன் துப்பாக்கி தோட்டா வாரத்துக்குள்ளே இவங்களுடைய வில்லு அம்பு பறந்து அவனை அடிக்கும். ஆனால் இவங்களுடைய போர்க்கால ராமருடைய வில்லு பறகுது, அர்ஜுன வில்லு பறகுது, ஓகே. சாதாரண போர் வில்லு இங்கே விட்டால் அதிகபட்சமாக அந்த ஐநா கோயிலாண்டு போய் விடும், அவ்வளோதான். துப்பாக்கி டொபுக்குன்னு அந்த ஸ்பீடும் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா ராஜாங்களும் முட்டாளாக்குனானுங்க பற்றியா. புகழ்ச்சிக்கு மயங்கிறானுங்க தெரிஞ்சோன்னா புகழ்ந்து அதெல்லாம் பண்ண வேண்டியது. சரி, அதெல்லாம் போட்டோம். அப்படி ஒழிச்சிட்டானுங்க, ஒழிஞ்சு முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க தெரியல. இப்போ ராஜாங்களுக்கு சமமாக மந்திரிங்க தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கும் எத்தனையோ 1000 கோடி, எத்தனையோ தலைமுறை சொத்துன்னு ஒன்று. இப்போ அங்கே இறங்கிட்டாங்க. நீங்களாம் கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அங்கே போய் இப்போ ஏமாற்றி அங்கே அந்த வீட்டு பெண்களை பிடிச்சிப்பானுங்க. அவங்க தான் ஈஸியாக நிறைய காசு இருக்குதுன்னு ஒன்று இந்த மந்திரம் பண்ணிங்கோ, உங்கள் பையனுக்கு ஒரு தோஷம் என்ன, அதனால் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு என்ன பொம்பளைங்க காசு இருக்குது அதனால ஏமாந்து போய் ஐயோ பொம்பளைங்க ஈஸியாக பயமுறுத்திடலாம். தடபுடன் பயமுறுத்தி எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிறானுங்க.
நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட நிறைய காசுலாம் இருக்குது. அப்புறம் அவங்க ராஜாங்க அடிஞ்ச கதி தான், மந்திரிங்கம்மாங்க அடிவாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்மளை காப்பாற்றிக்கணுமே. அதனால தான் நான் அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு உங்களை கூப்பிட்றேன். நானும் நான் பிராமினாக இருக்கிறேன். நான் பிராமின் ஆஞ்சநேயரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாமெல்லாம் குழுமி இருக்கிறோம். சரியா? ஆஞ்சநேயர் நான் பிராமின்னு நம்ம சொல்லிக்கினே இருக்கணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் செய்ய வச்சிடறான் பிராமணன். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆஞ்சநேயரையும் பிராமணன் ஆக்கிடுவான். நம்ம சொன்னேன்னே யாகோ ஆன்சர்ஸில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த வெளிநாட்டுக்காரன் கேட்குறான், ஹூ இஸ் யுவர் மங்கி காட் அப்படின்னு. உடனே பாப்பம் பொதுன்னு வந்து அதில் வேலை செய்கிற பிராமின்களை தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்போம் சமூக வலைத்தளம். இப்போ நான்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஆன்சர் கொடுத்தா எழுந்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவரை பிராமணனாக பார்த்து அவனுக்கு தான் பர்த் ரைட் இருக்குதுன்னு அதெல்லாம் அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போ தப்புன்னு வந்து பிராமணன் போடுறான். என்ன எடுத்த உடனே ஆஞ்சநேயர் வாசிய ட்ரைபல் அப்படின்னு போட்டால் பரவாயில்ல, ட்ரைபல் கேஷ்ன்னு போட்டால் பரவாயில்ல. எடுத்தோடனே என்ன போகிறான், தேர் லிவ்டியா பிராமின் அப்படின்னு போட்டு அவர் முந்தின பிரிவில் பிராமினாக பிறந்தாராம். அவரு வந்து சும்மா இல்லாமல் அங்கே சில ரிஷிகளை வந்து தொல்லைப்படுத்தின்னு இருந்தாராம். உடனே அவங்க சபிச்சாங்களாம், போடா வானரமாக பிறந்துடா போடா அப்படின்னு. அவரு ஆஞ்சநேயராக பிறந்தாருன்னு போடுறேன் சார். அந்த ஆஞ்சநேயரை வந்து ட்ரைபல் கேஸ்ட்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த மலைவாழ் மக்களில் சில பேருக்கு வாழெலாம் கூட இருந்ததுன்றாங்க. அந்த இதில் பிறந்தவர் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு போதில் பெருமை. எங்கே ஆரம்பிக்கிறான் பாரு, அதுதான் பாப்பர வஞ்சுகன்றது. ஒரு பிராமணர் ஆஞ்சநேயரை பிறந்தார் அப்படின்ட்டு உடனே அந்த ஆஞ்சநேயர் பெருமைலாம் பிராமண ஜாதிக்கு போய் ஆகணும். ரொம்ப மோசமான. அதெல்லாம் பார்த்தேன் நான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்கிறேன். இது எவ்வளோ அநியாயம் நடக்குது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள்லாம் அது ஆன்மீகம் அதுவாக இருக்க பாருங்க, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு புத்தகம் போயிட்டு கையில் கூப்பிட்டு ஆன்மீக இதழ் அப்படின்னா அதை எடுத்தோடனே அவன் பாப்பாரோ ஹாய் பாப்பாரோ விட்ற போயிட்டு அது உள்ளே போட்ட உடனே அதெல்லாம் உள்ளே வாங்கிக்கின்னு அப்படிதான் அவன் தப்புன்னு போட மாட்டான். அப்படியே சொல்லி வந்து கடைசியில் அவரோடதுல முகப்பிரிவை சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு உடனே உனக்கு மண்டையில் முகப்பிரிவை ரொம்ப வசதின்னு மண்டையில் ஏற்றிடுவோம். இதே தான் இருக்கும். அப்போது என்னுடைய பிறவின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இங்கே வந்து உக்காந்தோன்னே நானே சொல்கிறேன், இந்த மகாபெரிவான்றவரே தேரலடா மேல் நிலத்தில் சொல்கிறேன்னா இல்லையா? இல்லை வேறு யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. யாருமே சொல்லலை. இப்போ கடவுள் என்ன எதுக்கு போட்டுக்கிறேன், பாப்பாரா பொய்யெல்லாம் ரொம்ப தட்ட முடியாது. எனக்கே தெரியுது இது கிடக்குது மலை மாதிரி. பாப்பான் புழு வந்து மலையா ஒரு பாப்பான் ஒரு பிறவில புழுற புழுவியே நம்மளால வந்து கிளியர் பண்ணி வர முடியாது சார். உண்மையிலே சொல்கிறோம். இவ்வளோ புழு 1000 பாப்பான் 1 கோடி பாப்பான் 2000 வருஷம் புழுவினுக்கிறான் விதவிதமாக. பார்த்து மலைச்சி போயிட்டு நான், என்னடா இது நம்மளால ஒன்றும் முடியாதா சாமி. நம்ம ஜனங்க நம்மகிட்ட வரவங்களை ஓரளவுக்கு புரிய வச்சு அம்சம்னாலே பெரிய வெற்றி நமக்கு. இவன்களுடைய தில்லாலங்கடி முள்ளாலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆளுங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அதெல்லாம் செய்கிற அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்றேன். அப்புறம் நான் பிராமின் ஆஞ்சநேயர்ன்றேன். நான் பிராமின் ராமர், நான் பிராமின் கிருஷ்ணர், நான் பிராமின் சிவபெருமான், நான் பிராமின் பார்வதி தேவி, நான் பிராமின் அவங்க பிள்ளைங்கன்னு தொட்டு நான் பிராமின் விநாயகர், நான் பிராமின் முருகர் அப்படின்னு முடிக்கிறேன். புரியுதா? அப்புறம் தமிழ்னு சொல்லுவார். ஏன்னா இவங்க சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று அது இவங்களுக்கு தான் தேவ பாஷைன்னு ஒன்று அங்கே கூட கண்டுபிடிச்சானுங்கன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. யூத சமயத்தில் கூட அந்த ஹிப்ரு மொழியிலேயே அவங்க இன்னொரு ஹிப்ரு மொழி பேசுவானுங்களாம், பார்ப்பானுங்க. அது உள்ள நுழைஞ்சு அது அவங்களுக்கு வரைக்கும் தான் புரியும், உங்களுக்கு புரியாதுன்னு அங்கேயே இதை வேலை பண்ணிக்கிறாங்க. என்னதான் நீ சொல்லுவ? அது மாதிரி இங்கே வந்தோன்னா சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்த்தப்படாது அப்படின்ட்டு அது எல்லா புள்ளியும் அது உள்ள சொருவி நிறைய அநியாயம். என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. இவங்க எதை திருநானுங்க, எதை நம்ம மீட்டு எடுத்தோடனே கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அவங்க புழுவுறது தான் இப்படி திருப்புறது. அப்படி ஒரு மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்னேன்ல ஆஞ்சநேயர்னா அந்த பெருமையை பிராமணன்ட்டு அச்சடித்து வச்சு அது பிராமணன் பெருமை மாதிரி திருப்பிக்கிறது.
அது மாதிரி ராமராம் ஹரேரு கிருஷ்ண கிருஷ்ண ஹரேருன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு ராமரும் கிருஷ்ணரும் நான் பிராமின்றதே தெரியாத பார்த்துக்கின்னு இப்படி ஒரு உடான்ஸ் விட்ட உடனே அவன் என்ன நினச்சிப்பா, ஓஹோ ராமர் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு இவர் சொல்லப்போ ராமர் கிருஷ்ணன் பிராமின் போகுது, அப்படி தான் அவனுக்கு அந்த மாதிரி ஏற்படுத்துவான். அதை தான் கிருஷ்ணரே கீதையில சொல்கிறாரு, வினையாற்ற கடமைப்பட்டு இருக்கிறாய், வினைப்பயனை விளைவிப்பவன் ஆகிவிடாதேன்னு சொல்லி. ஒரு உள்நோகத்தோடு செய்கிறது தெரியுதா. நான் உனக்கு நல்லதான் செய்கிறேன்னே அவனுக்கு எடுத்து விட்டுறது, வார்த்தையில் மட்டும் அப்படி சொல்கிறது. ஆனால் உள்ளே பார்த்தா வஞ்சகம் வச்சிருக்குது இல்லையா. அதுதான் வினைப்பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாது. பச்சையை கட்டு நான் உன்ன ராமர் பிராமின்னு சொல்லி, நாங்களும் கிருஷ்ணர் பிராமின்னு சொல்லி அப்படின்வான் நம்ம ஆளுங்க கேட்டான். ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன இம்ப்ரெஷன் ஏற்படுத்துகிறான், இவங்கெல்லாம் பிராமின்ற மாதிரி ஏற்படுத்துகிறான். அதனால் நான் உண்மையிலேயே நம்மளுக்கு எந்த கடமையும் இல்லைன்னு நினச்சேன். கடவுளை இறைவனை உணர்வதே சொந்த தர்மம், அதுவே பொது தர்மம்னாரு பிரம்மேந்திரர். பிறந்த பையன் இறைவனை உணர்வதேன்னு சொன்னார். அப்புறம் சரின்னா அப்புறம் வர்ணாசிரம தர்மம்லாம் இல்லைன்னு நிரூபித்தார். எல்லாம் ஓகே. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இவங்க நடராபிஷத்துக்கு எடுத்தானுங்கன்னு சரி, நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த வேலையுமே இல்லை, நம்ம கிளம்பி போயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு தியானம் பண்ணி கபால மோட்சத்துக்கு முயற்சி பண்ணேன் நான் அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் முருகர்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணி வந்தோடனே ஆனால் இப்போ புரியுது, ஓ ஏன் இவங்க நம்மளை இருக்க வச்சு பேச வைக்கிறாங்க, வராதன்றாங்க மேலே, அதுக்குள்ளே வந்துடாத. மீதி பேருக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மீதி பேர்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ராமேஸ்வரம் சார். விவேகானந்தர் மட்டும் போய் உள்ள ஆடு வெட்டி கரிசோறு வச்சுக்கிறாங்க, போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வான்னு அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாய தேவைப்படுது, இல்லைன்னா அவன் கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரம்மேந்திரி எனக்கு இங்கே பண்ணாருன்னு அதை விளக்கமாக சொல்ல விரும்பலை. ஆனால் பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு வாட்டி மட்டும் சொன்னார். எல்லாம் இப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தன் மோட்டான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் எப்படி அவனை உங்கள் நடுவில் உட்கார வச்சு பாடம் நடத்தணும், நான் என்ன பண்ணுறதுன்னாரு ஒரு வாட்டி. அது வேறு என்ன, அது தனி விஷயம். அப்போது ஆஞ்சநேயரை அதுக்கு பிறகு அந்த பிறந்த பையன் இறைவனை உணர்வது, அப்புறம் ஞானத்தை காட்டிலும் தூய்மை தரு வேறு எதுவும் இல்லை கீதையில் சொன்னது. 19 வயசில் உண்ணாமலை அம்மனும் ஞானத்தை தேடு, உனக்கு ஞானம் இந்த பிறவிலே வரும்னு சொன்னது. அதுக்கப்புறம் குருநாதரிடம் போய் அதையெல்லாம் முயற்சி எடுத்து போன வகுப்பில் தான் சொன்னேன், இப்படி 10 வருஷத்தில் தேர்னதே குரு நீ விரைவில் தேறிவிட்டாயினாரு. உனக்கு பூர்வ புண்ணியம் அதிகமாக இருப்பதனால் விரைவில் தேறிவிட்டாய். இப்போ இந்த நிலையை எட்டி பிடிப்பதற்கு வேறு மற்றவர்களுக்கு 2 பிறவி ஆகும்னார். 2 பிறவி பயிற்சி செஞ்சு தான் அந்த நிலையை எட்டி பிடிக்கும். ஆனால் 10 வருஷத்துலன்ட்டார் குயிக்காக. 10 வருஷன்றது நிறைய கமல்சாமி தான் தெரியும். கேட்டு பாருங்கள், எப்படி என்னுடைய வாழ்க்கை கல்லூரி காலத்துலேருந்து எப்படி எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு அலட்சியமான வாழ்க்கை தான், ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே தேறிட்டேன்னு சொல்லி சரி தேறி முடித்த உடனே அதுக்கு பிறகு தான் இவங்களுடைய இதெல்லாம் ஆரம்பிக்குது. குருநாதரிடம் ராமபிரான் ஆர்கியூ பண்ணதை பார்த்தேன் நான். அவ்வளோ அங்கே அண்ணனூரில் தான் இருந்தேன். அப்போது அந்த சின்ன வயசுலேயே சீதா பிராட்டியினுடைய இது வானலாக உருவம் நெடுன்னு கையில் 3 அடி குடியில் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே இறக்கி வச்சுட்டு பூமியில், உனக்காக இதை நான் பூமியில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி மாறிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை அப்போ அதோடைய அர்த்தம்லாம். அப்புறம் இதான் நினைக்கிறேன், இது 1 2ன்னு போது மேலே 3 அடிக்கு குடியில் தான் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு அவரோட பேர் அதுக்கு பேர் சீதா பிராட்டி இல்லைன்னு வைங்கப்பான்னு சொல்லிக்கிறேன். பேர் எழுதி போட்டிருங்க, சீதா பிராட்டி இல்லைன்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ராமபிரான் தேர்னதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட ராமபிரான் ஆர்கியூ பண்ண கூட முழுக்க பிராமணிகளாக சுற்றிலாம் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்க தான் உங்களுக்கு தான் தெரியுமே பிராமணர்கள் எப்படி நடந்துப்பாங்க, எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அது தனியாக ஒரு வருஷம் பூரா ஒரு வாழ்நாள் பூரா சொல்லினே இருக்கலாம். அது எனக்கு பள்ளி காலத்தில் இருந்தே அதையெல்லாம் பார்த்தேன் நான். அப்புறம் ராமபிரான் குருநாதரிடம் ஆர்கியூ பண்ணுறார். அது எனக்கு காமிச்சார். அந்த மாதிரி இளைஞர்கள் வழிவிட மாட்டுறாங்க கூட இருக்கிறவங்க, அதனால் நான் உன்னை வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆஹா, அப்போ நம்மளை வேறு இடத்துக்கு எடுத்து போகிறாங்க போது. அப்புறம் அன்னைய வகுப்புக்கு மறுநாள் வகுப்புக்கு சாமி வகுப்பில் போய் உட்காந்தோடனே சாமிகளை என்னை பார்த்து கடவுள் திடீரென்று உங்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடுவான்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். அது உண்மை தான், எனக்கு கனவுல காட்டினது அது உண்மைதான்ட்டு எனக்கு ஊர்ஜிதம் பண்ணார். ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் அதெல்லாம் செய்ய வைக்க முடியாது அவரால், நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அவரை கொடுமைப்படுத்திட்டானுங்களேன்னு தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மகானை போய் கொடுமைப்படுத்துகிறான். மனுஷன்லாம் இவங்களாம் நல்லா திட்டிடுறான். பாப்பானுங்களை மட்டும் சேர்க்கவே கூடாது. பிராமின் குருவாக இருந்தால் கூட சரி, பாப்பானுங்களை சேர்க்கக்கூடாது கிட்ட. அதுதான் எனக்கு நான் கண்டுபிடிச்சது. அவ்வளோ மோசமானவனுங்க, அவ்வளோ பெரிய மகானியாக அவ்வளோ சித்திரவதை பண்ணி. அதற்கு பிறகு தான் நான் அடுத்தது எங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அரை காட்டுற பச்சையால் பெயிண்ட் அடிச்சிருக்குது, சுண்ணாம்பு. ஒரு வாசல் இருக்குது, 2 பக்கம் 2 ஜன்னல் இருக்குது. 2 ஜன்னலில் கிட்டத்தட்ட அந்த வாசலை உயரத்துக்கு இருக்குது, அவ்வளோ பெரிய ஜன்னல். அதை வந்து கமல் சாமி கிட்டே சொல்லி, அப்புறம் இன்னொரு அன்பர் அங்கே வருவார், பிடிசி குவார்டர்ஸ். இந்த இடம் நான் அடுத்து தங்க போகிறேன்னு எனக்கு காமிக்கிறாங்க. அது எங்கே இருக்குது? நாங்கள் சென்னையிலலாம் தேடுறோம். அப்பப்போ பிடிசி குவார்டர்ஸ் போகிறது, அங்கே தேடுறது இங்கே தேடுறது, பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தற்செயல நான் வளவனூருக்கு வந்து அந்த ஐயப்பன் கோயிலில் தங்கினு இருந்தப்போ, அது பிறகு ஒரு பெங்களூர் ஐயர், அவங்க பையன் என்னுடைய ஸ்கூல்மேட், என்னோட 1 இயர் சீனியர், நல்லா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது மாதிரி சாமியாராக இருக்கிறேன், அங்கே ரூம் பார்த்துன்னுக்கிறீங்க கேள்விப்பட்டேன், அங்கே மாடியில் ஒரு ரூம் இருக்குது, நீ வாடகைக்கு தான் பார்க்குறீங்க, அங்கே வந்து வாடகை கொடுத்து தங்கிங்கன்னாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து ஓகேன்ட்டு அதில் வந்து தங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் ஏரிக்கு வரும்போது ஏரிக்கரையில் நின்று பார்க்குறேன், எனக்கு கனவுல பார்த்தா அதே ரூம் அதுதான், பச்சை சுண்ணாம்பு வச்சு அப்படியே அந்த பெரிய இது. அப்போது தற்செயலாக கடவுள் வந்து இந்த இடத்துல தங்குது, தேடுது, கொண்டு போடி போ அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் தாண்டா தங்க போகிற அப்படின்றத காமிச்சிட்டு அங்கே தங்கம் வைக்கிறான் பாரு கடவுள். காட்டும் ஊட்டுவான்னு அந்த மாதிரி அப்படி தான் வந்து அங்கே தங்குறேன். அப்புறம் நண்பர்கள் தான் சொன்னேன், இது மாதிரி ஏற்கனவே எனக்கு கனவு, நாங்கள் சென்னையில் தேடி இருந்தோம்ப்பா, கடைசியில் பார்த்தா அங்கே தான் வந்து தங்கியிருக்கிறேன், இதுதான் காமிச்சாங்க கடவுள். அதுக்கு பிறகு தான் தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தா இறைவனுடைய பிளானில் தான் அது நடக்குது. டிசைன்னு சொல்கிறாங்க, ப்ரீடிஸ்டைன்டு தியரின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு நிரூபணமானது தான் இந்த பக்கத்தில் என்னச்சுன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமத்து வடக்கு பக்கம் பெரிய ரோடு ஒன்று போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ போட்டு சரன் பறகுது. நான் சொல்லும்போது யார் யார் இருந்தாங்கன்னு தெரியலன்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா ஒருத்தரும் வந்து சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி ரோடு நீங்கள் இருந்தீங்களா அன்றைக்கி? நான் இருந்தேன் சாமி நாங்கள். ஒருத்தரை நான் நினச்சி பார்க்கறதெல்லாம் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் அப்போ சொன்ன அப்படியே போதும் சாமி. இப்போ நேற்று ஒரு நீங்கள் வந்து இந்த ரன்வே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க சாமி. அது ரன்வே மாதிரி தான் இருக்குது, இது பார்க்குறது சிமெண்ட் ரோடு த்ரூவாக அப்படியே போகுது, ரன்வே மாதிரி தான் இருக்குதுன்றாரு. நேற்று சொல்கிறாரு ஒரு அன்பர், நீங்கள் இருந்தீங்களா அன்றைக்கின்னு கேட்குறேன். ஆமாம் நான் இருந்தேன் சாமி அன்றைக்கி. அந்த மாதிரி அந்த ப்ரீடிஸ்டைன்டு தியரி, அந்த இதுவெல்லாம் நிரூபிக்கிறதுன்றதெல்லாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அந்த எதிர்காலத்தை சொல்லி அதை நடக்கும் போவா, எனக்கு அது ஏன்னா இதுதான் நடக்க போகுதுன்றது விதியாக இருந்தால் அதை தெரிஞ்சு மட்டும் என்ன செய்ய போகிறோம்? என்னோட ஆர்குமெண்ட்டை தெரிஞ்சு மட்டும் நான் அதான் நடக்க போகுது. ஆனால் என் விஷயத்தில் அதான் நடந்துக்கினே வருது. அதனால் ப்ரீடிஸ்டைன்டு தியரி அது உண்மை தான். ஆனால் என்னுடைய ஆன்மீகம் வந்து அந்த ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்கல்ல, இது நடக்க போகுது, இது அழிய போகுதுலாம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு காட்டின அழிவுகளும் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி அழிய போகுது அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. அந்த நேரம் காலம்லாம் தெரியாத இதுதான். அது ஜெயேந்திர விடுதலை நாளத்துக்கு தண்டனையாக பாண்டிச்சேரி எப்படி அழியும் அப்படின்ட்டு அன்றைக்கி இரவு காட்டினாங்க, கடல் வந்து எப்படி. அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக ரிலீஸ் பண்ணின்னு வரேன்னா தான் நீதி நேர்மை அப்படின்னு நினச்சா அன்றைக்கி இரவு காட்டினாங்க. அது விடுதலை பண்ண பாவத்தினால அது எப்படி பாண்டிச்சேரி அழியன்ட்டு அது மட்டும் அன்பர்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் டைம்லாம் எனக்கு தெரியாது, கால நேரம் எனக்கு தெரியாது. யாராவது பாண்டிச்சேர்ந்து ஒரு அன்பர்கள் நான் சொத்து பத்து நீர் நிலம் வாங்க போகிறேன்னா மட்டும் இந்த வல்லுரை தாண்டி இன்னாண்ட வாங்குங்கன்னு சொல்கிறது. அண்ணாண்ட வாங்காதீங்க, ஏண்டிக்கு தான் அது கடல் தான் அப்படி. அவ்வளோதானே தவிர நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. போன மாதம் வரலாறு காணாத மழைன்னு சொன்னாங்க பெரியவங்க. அப்புறம் அந்த நம்ம அன்பர் மேலே இன்ஜினியர்கிட்ட பேசிட்டு போய் வரலாறு காணாத மழைன்றாங்க. அவர் கேட்டார், எங்கே சாமி தமிழ்நாட்டிலேயானார். அது தெரில,
நல்லா அது ஷூராக சொல்ல முடியல. பெரியவங்க ஏதோ வரலாறு காணாத மழைன்ற. அப்புறம் பார்த்தா நார்த்தில் செம்ம மழை. இந்த ஒரு மாதத்தில் அந்த வரலாறு காணாத மழைனே போட்டான் நியூஸ்லலாம், இது வரைக்கும் பெய்யாத மழை. அப்புறம் சரி இங்கேயும் அது மாதிரிலாம் பெய்யும் போதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு 60 ஆண்டுகளில் இல்லாத மழைன்னு போட்டால் வரலாறு காணாத மழைலாம் இல்லை. இதில் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஆசமத்துக்காக ஒரு 4 ஏக்கர் குத்தகை பயிர் செய்கிறோம் நாங்கள். இப்போது ஒரு 4 ஏக்கர் குத்தகை பயிர் செஞ்சு கெமிக்கல் இல்லாமல் இயற்கை உரம் போட்டு செஞ்சுட்டேன். அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மருந்து போடாத சாப்பாடை அன்னதானத்துக்கு இங்கே செய்ய முடியுது, போடுறோம். அது இல்லாமல் இப்போ இது கூட அன்பர் கும்பாபிஷேகத்தை ஒரு பத்திரிக்கை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி இப்படி மருந்து போடாத அரிசியை கொடுக்கறது, அன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காக இப்போ அது தீர்ந்து போச்சு. அது தீர்ந்துட்ட உடனே திரும்பவும் நம்ம இன்னொரு அன்பர், நான் அவங்க நிலத்தையே எனக்கு குத்தகைக்கெல்லாம் வேணாம், பயிர் செய்கிற காசு மட்டும் கொடுங்க போதும், நானே பயிர் செஞ்சு கொடுக்குறாரு அவர் வாலண்டியரை. அப்படி செய்கிறாங்களா? இந்த வரலாறு காண மழை அதை அடிச்சிட போகுதுன்னு எனக்கு அதை கேட்டுனுக்கிறேன். என்னப்பா எப்படி பாருது, பயிரில் எல்லாம் மோட்டில் தான் இருக்குது, ஆற்று பங்க ஓரம் இருக்குது, தண்ணிலாம் வணிஞ்சின்னு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா வளர்ந்துடுச்சு, சின்ன பயிர் தான் மாட்டிக்கும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ரீடிஸ்டைனிட்டி தியரி ப்ரொடெக்ஷன் நடந்தே தீரணும், அந்த கட்டாயெல்லாம் நம்மளுக்கு இல்லை. நல்லது நடந்தால் நம்ம பயிர் அழியாததுக்கு தான் பாரு விடு அப்படின்னு போயின்னு இருக்கும். ஆனால் அதெல்லாமும் உண்மை. அப்புறம் அதனுடைய இதுதான் அந்த இடத்த காட்டி கரெக்டாக அங்கே வந்துடுது. அப்புறம் இங்கே அர்பிசுமாலேருந்து வர அன்பர்கள்கிட்ட என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க பிரிமிசஸில் இருக்கிறோம், அவர் ஒரு 3 வருஷம் வாடகை கொடுத்தா அப்புறம் வாடகை வேணான்ட்டாங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் உங்கள் ஸ்டேஜ் இதுவாக இருங்க, எங்களுக்கு அது போது, நீங்கள் இங்கே இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணேன். நல்ல உள்ள என் மீது அன்பு உள்ள ஒரு சில பிராமணரில் அவரும் பெங்களூர் ஆயிரும் ஒருத்தர். ஆனால் அன்பு உள்ளவங்க சொல்ல ஒரே அட்வைஸ், பிரம்மேந்திரரும் பிராமணர்கிட்ட பழகிறாம தான் நீ என்கிட்ட வராதேன்னே சொல்லிட்டார். அவ்வளோ கடுமையாக, நீ வேற குருவை தேடின்னு போனே சொல்லிட்டார். அவர் சொல்கிறத கேட்காம நான் எல்லா பிராமணர்கள் கை கூலிகள் பிராமண அன்பர்கள் எல்லா பிராமணர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்களும் எப்படி நம்ம மூஞ்ச காட்டுறது இல்லை, நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. அந்த மாதிரி பழக்கம் அதுவே கண்டிச்சார். நீ பிராமணில் நீ வேற குருவை தேடின்னு போ, சாமியாக இவ்வளோ கடுமையாக சொல்கிறார், பின்னால் உனக்கு புரிய வைக்கிறனாரு. இன்றைக்கி அதுதான் சரியாக இருக்குது. அதே மாதிரி பெங்களூர் ஆயிரும், அவங்க வீட்டில் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே செட்டில் ஆன உடனே அப்புறம் இங்கே எல்லாம் பார்த்துட்டு போவார். அப்பப்போ பார்த்துட்டு போவார். சுத்தப்பட்டு கிராமம்லாம் கிட்டத்தட்ட அர்பிசும்பாளையத்தில் பாதி நாளும் அவருது தான், பெரிய லேண்ட்லார்டு, சம்மந்தியும் பெரிய லேண்ட்லார்டு. எல்லாரையும் சொல்லிட்டு போவார், சாமியை பார்த்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. சாலைமந்து சொல்லுவாங்க, ஐயர் வந்தார் சொல்லிட்டு போனார், நம்ம சாமியை அவர் பார்த்துங்க. அது ஒரு நல்ல உள்ளம். அவரும் அந்த நல்ல எண்ணத்தின் பார்ப்பட்டு எனக்கு கடைசியாக ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போனார். நீங்கள் அங்கே எங்கள் வீட்டில் இருந்தீங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு எனக்கு முதல்ல புரியல, ஆனால் இங்கே வந்தது தான் இப்போ சரியானது. எங்கள் வீட்டில் இருந்திருந்தால் உங்களுக்கு ஆசிரமம் டெவலப்மெண்ட்டாக இருக்காது. அப்போ ஆஞ்சநேயர் கனவுல சொல்லி தான் இங்கே கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியும் அவங்களுக்கெல்லாம். அதனால் ஆஞ்சநேயர் சரியாக தான் உங்களை கொண்டு வந்திருக்காரு, அதனால் சந்தோஷம்தான் சொல்லிட்டு உடையவனு நான் சொல்கிறேன், அது மட்டும் மனசில் வச்சுக்கேன்னு. என்ன சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்கள் ஆசிரமம் இது பண்ணிட்டீங்க எல்லாம் ரைட்டு, உண்மையிலேயே நீங்கள் உருப்பண்ணன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிராமணன்னு கூட ஆசிரமத்தில் சேர்க்காதீங்கன்னார். நம் மீது அக்கறையுள்ள பிராமணர்களும் இந்த அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்களே, நான் பிராமின், அதனால எனக்கு பிராமினை பற்றி நல்லா தெரியும் சொல்லிட்டு இன்னும் என்னால் மறக்கவே முடியல. அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருந்தோடனே ஜாதியை தூக்கி பிடிக்காம, நீங்கள் நல்ல டைப், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், வேறு யாருன்னா சொல்ல மாட்டேன்ட்டார். சொன்னார், நீங்கள் நல்ல டைப், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உருப்பண்ணுன்னு நினைக்கிறேன், உண்மையிலே உருப்பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிராமணன் கூட சேர்க்காதீங்கன்னு சொல்லி. அது உள்ள எவ்வளோ சீக்ரெட் இருக்கு, பிரம்ம உபதேசம் மாதிரி அது உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சரி, அப்போ தான் ஆஞ்சநேயர் அப்போது நம்ம இவங்ககிட்ட கேட்டேன், நான் என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க ப்ரிமிசஸில் இருக்கலாம், இன்னும் தனியாக நான் போகணும் அப்படின்னும் போது அன்பர்கள் இங்கே ஐநா கோயில் ஒரு இடம் இருக்குது சாமி, அங்கே வரீங்களான்னாங்க. சரின்னு ஒரு பார்த்தேன். அப்புறம் ஒரு 4 கொம்பு நட்டி பறன் மாதிரி வச்சு, ஏன்னா தரையோட இருந்தால் பாம்பு வரும், அதில் ஒரு கொட்டா மாதிரி போட்டு கொடுங்க. கொட்டா போடுறத விட அவங்கள எதுவும் இல்லை, அந்த யூரியா சாக்கில் டென்ட் மாதிரி போட்டு பறன் மாதிரி போட்டு ராந்தல் ஒன்று கொடுத்தாங்க. இது நல்லா இருக்குது சொல்லிட்டு தான் அங்கே இருந்தேன் நான் இதில்.
அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் புத்தர் வந்து கனவுல வந்து ஒருத்தன் உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது ஒன்று வந்துருன்னு. அப்புறம் பெருசாக எடுத்துக்கல. அன்பர் பசங்கிட்ட சொன்னால் இங்கே யார் சாமி உங்களுக்கு கொல்ல வர போகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, சும்மா கனவாக இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இதுக்கப்புறம் நீ இருந்தீங்கன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால் அப்புறம் இது சீரியஸாக சொல்கிறாங்க, அதனால் வேணாம் பண்ணிட்டு தான் அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்தேன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி ஒருத்தன் மர்டர் பண்ண வந்து நான் இல்லைன்னு அந்த கோட்டையை பீஸாக வெட்டி போட்டு. அதுக்கு பிறகு பெங்களூர் கேள்விப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஓடியாந்து எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, அங்கே எங்களுக்கு உங்கள் மேலே பாசம் வந்து போச்சு அப்படின்ட்டு என் அம்மா அங்கே கத்தின்னு இருக்கிறாங்க. சாமியார் ஒருத்தன் கொலை பண்ணுவான் தான் கம்முனுக்கிறீங்களே, போய் கூட்டின்னு வந்துடுங்க. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு அவர் மொபைலில் கூண்டு போயிட்டார். திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டேன். முதல்ல வந்தப்போ சொன்னார் நீங்கள் வரையாத போயிடுவேன். இல்லை வாரம் ஒரு நாள் வரேன் தான், அப்படியே வாரம் போயிடுவேன். சனிக்கிழமை போயிடுவேன், அங்கே பசங்களுக்கெல்லாம் பஜனை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கின்னு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருப்பேன். ஒரு நாள் நான் அங்கே இருக்கிறேன்ட்டு திரும்ப திங்கக்கிழமை வந்துடும். இந்த ஏரியில் குறுக்கில் நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடும். அப்படிலாம் தான். அப்போ தான் ஒரு வருஷம் திரும்ப அங்கே இருந்துட்டேன். அப்போ தான் ஆஞ்சநேயர் திரும்ப கனவுல வந்து உரம் மூட்டையில் உரம் வரும், உரம் உள்ளத்திலோ வர வேண்டும்னு சொன்னார். என்னடா இது அவர் சொன்னார். நீ வந்து அப்புறம் தான் ஆஞ்சநேயர் மாதிரி சொன்னார். சொல்லின் செல்வன் எப்படி சொல்கிறாரு பாரு. அப்போது கரெக்டு தானே. ஆஞ்சநேயர் புத்தர் பெருமான் எல்லாம் கடவுள்லாம் என்னை காப்பாற்றிட்டாங்கல்ல, காப்பாற்றிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்தீங்க. அன்றைக்கி காப்பாற்றாத விட்ட அப்போ நான் அவர் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாருன்னா உரமாக இருந்திருக்கணும், கடவுள் நம்மளை காப்பாற்றுவான், எதுக்கு போகணும்னு நம்ம இங்கே இருந்திருக்கணும். நான் இங்கே வந்துட்டேன், திரும்ப நீங்கள் கூப்பிட்டீங்கன்ட்டு அதை தான் சொல்கிறாரு அவர். உரம் மூட்டையில் உரம் வரும், உரம் உள்ளத்தில் வர வேண்டும், அதனால் திரும்ப நான் இங்கேயே வரேன் சொல்லிவிட்டு அப்புறம் தான் இங்கே வந்தேன். அதுதான் ஆஞ்சநேயருடைய ரெண்டாவது இது. ராமர் அங்கே சொல்லி காமிச்சு அங்கே வந்தது, திரும்ப அங்கேருந்து நான் இங்கே வந்தது. அதுலேயும் இன்னொரு ரகசியம் இருக்குது. குருநாதர் வந்து ஒரு கட்டுரைலாம் எழுதுவார் அந்த இதில். அப்போ வந்து அந்த அது என்னது செல்லுன்றோம்ல, வெள்ளை கலரில் செல்லுங்க அரிக்க கரையான், அந்த செல்லுலாம் போயிருந்தே இருந்தது. அப்போ நேரத்துக்கு சாமி புஸ்தகத்தை திறந்த உடனே பிவேர் ஆஃப் ஒயிட் ஆண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தார். என்னன்னா அங்கே நான் ஐயர் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன், அதை தான் கண்டிக்கா எதுக்கு நீ அங்கே தங்குறேன்றது ஒரு குறிப்பால் உணர்த்தாருன்னு தான் அப்புறம் தான் நான் அதை இது பண்ணிடுவேன். அப்புறம் அதில் இன்னும் வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம், ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் மாதிரியே உருவத்தில் டிட்டாவாக ஒரு போலி ஆஞ்சநேயர் இருக்கிறார் சார். அந்த போலி ஆஞ்சநேயர் வாழை பிடிச்சி கரகரவன்னு ஸ்வைட்டி அடிச்சுன்னே நான் கீழே தூங்கி நிற்கிறேன். இந்த பரந்த கோலத்தில் இப்படி இருப்பாங்களா, அதில் ஸ்வைட்டி அடிச்சுன்னே என்கிட்ட கீழே என்னை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அது, உரம் மூட்டையெல்லாம் உரம் வரும், உரம் உள்ளத்திலெல்லாம் வர வேண்டும். அதனால் நான் போற்றியில் அதை வச்சுட்டேன். போலி ஆஞ்சநேயன் வாழை பிடித்து கரகரவென்று ஸ்வைட்டி அடித்தவா போற்றி அது ஒரு வாட்டி. அப்புறம் ஒரு கனவுல நான் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் போலி ஆஞ்சநேயர் போய் ராவணேஸ்வரன்கிட்ட பேசுகிறாப்புல. அது ஒரு காட்சி வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அங்கே வராரு. அவர் சொல்ல இல்லை நான் தான் உண்மையான ஆஞ்சநேயர்னா 2 பேருக்கு சண்டை வருது. வந்து அப்புறம் நிரூபிக்கிறார் இவர் அந்த போலி ஆஞ்சநேயர். அது ஒரு காட்சி மட்டும் வந்தது முன்னாடி, எனக்கு புரியாமல் இருந்தது. அவருடைய போலி ஆஞ்சநேயர் இன்னமும் இருக்கிறாப்புல, அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரியே டிட்டோவா சொல்லிட்டு போட்டியில் மட்டும் வச்சுட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாது யார் போலி ஆஞ்சநேயர். அந்த வார்த்தை உண்மை, உரம் மூட்டையெல்லாம் உரம். அப்புறம் தான் நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் தான் ராமநாம பஜனை இந்த ஞாயிற்றுக்கிழமை போவேன்ல, அப்போ பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ராமநாம பஜனை சொல்லிக் கொடுக்கணும் போது தான் அந்த நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் இல்லையா, ராம 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 ராமன் 16 முறை வர சோடசம் அதை சொல்லி கொடுத்தாரு. அதை மட்டும் சொல்லியிருந்தேன். அது 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் திரும்ப இங்கே வந்த உடனே சிதாபுரட்டி பேர் வரலையே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் திரும்ப இங்கே அந்த ஆனந்த ஆஞ்சநேயன்றாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமாக ஜெய் ஜெய் ராம் சீதாராம் ஜெய் ஜெய் ராம ராம். ஆக்சுவலாக நான் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு, வேகமாக போகுது அது. இருந்தாலும் உங்களுக்காக நான் ஜெய் ஜெய் ராம்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷமாக, நான் அந்த வெயில் காலத்தில் வெளியில் கட்டில் போட்டு 10 வருஷம் ஒரு ஃபேன் கூட இல்லாமல் தான் சார் இருந்தேன். உங்களால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு தவசி நான் எதுவுமே வேணான்னு வெளியில் காற்றுக்காக கட்டில் போட்டு படுத்துருந்தப்போ அந்த கட்டில் சுற்றி
அப்போ தான் புரியுது அவங்களுக்கு தவ வாழ்க்கையில் வாழறவங்களும் பிடிச்சிருக்குது இந்த கடவுளுங்களுக்கெல்லாம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஜெய் ஜெய் ராம் சீதாராம் ஜெய் ஜெய ராம ராம், ஜெய் ஜெய ராம சீதாராம் ஜெய் ஜெய ராம ராம், இப்படியே சுற்றி ஆடுறாரு. ஆஹா, அப்போ அந்த சீதா பிராட்டி பேர் வருதுன்ட்டு அதுதான் உங்களுக்கு அந்த பஜனையில் அந்த 2 பஜனை சின்சியராக சொல்லின்னு வரேன். அதுக்கு பிறகு தான் மீதியெல்லாம் வந்து எடிட் பண்ணி எடுத்துடணும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தை. கட் பண்ணிடுறீங்களா வீடியோவை? அப்படியே ஸ்டாப் பண்ணு.